தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அதாவது இந்த 3 சூறாக்களையும் நாம் 7 நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஓதி வருவதன் மூலம் நாம் நினைத்த அந்த நல்ல ஹலாலான ஹாஜத்துக்களை, நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இதனை நாம் 7 நாட்களுக்கு ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 சூறாக்களைத்தான் நாம் இன்றைய வீடியோக்களில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதிகமானோர் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு அங்கே கொண்டு போய் காண்பிக்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, மிக சிறந்த 3 சூறாக்கள் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே 6666 வசனங்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே வைத்திருக்கின்றான். இந்த ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் தேவையானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த குர்ஆனை மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி வைத்தான். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனை படித்த, இந்த குர்ஆனுடைய வசனங்களை விளங்கிய மாற்று மதத்தை சேர்ந்த எத்தனையோ சகோதரர்கள் இஸ்லாத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் இந்த குர்ஆனை ஓதாமல், இந்த குர்ஆனுடைய வசனங்களை விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இந்த குர்ஆனை நேசிக்கின்றோமோ நிச்சயமாக அல்லாஹ் நம்மையும் நேசிப்பான். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனிலே அல்லாஹ் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழ்ந்தால் வெற்றியடையலாம், என்னென்ன விடயங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு செய்தால் நாம் ஈருலகத்திலும் வெற்றியடைந்தவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் மிகவும் தெளிவாக அல்லாஹ் இந்த குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனை நாம் படிப்போம், இந்த குர்ஆனில் உள்ள விடயங்களை நாம் சிந்தித்து செயல்படுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியடைந்த வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்றி தருவான். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனிலே இருக்கின்ற ஒவ்வொரு சூறாக்களும் மிக முக்கியமான சூறா, ஒவ்வொரு வசனங்களும் மிக முக்கியமானது. இதிலே நபிமார்கள் கேட்ட துஆக்கள் இருக்கின்றது, அதே போன்று இறைநேசர்கள் கேட்ட துஆக்கள் இருக்கின்றது. இந்த துஆக்களை ஓதியதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தான் என்பதை பற்றி இந்த குர்ஆன் தெளிவாக பேசுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 சூறாக்கள், இந்த 3 சூறாக்களையும் நாம் ஒரு 7 நாட்களுக்கு, அதாவது ஒரு கிழமைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். நம்முடைய அந்த நல்ல ஹலாலான அந்த தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நியத்து வைத்து நாம் ஒவ்வொரு நாளும் இந்த 3 சூறாக்களையும் ஓதுவோம். நிச்சயமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். என்னென்ன சூறா என்றால், முதலாவது சூரத்துர் ரஹ்மான், நன்றியுள்ள ஒரு சூறா, மிக சிறந்த ஒரு சூறா இந்த சூரத்துர் ரஹ்மான். இந்த சூரத்துர் ரஹ்மானை ஓதுவோம். அதே போன்று அதன் பின்னால சூரத்துல் வாக்கிஆ, பணக்காரராக மாற்றக்கூடிய சூறா. சூரத்துல் வாக்கிஆ வறுமையை இல்லாதொழிக்கக்கூடிய சூறா. ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் வாக்கிஆவுக்கு இருக்கின்றது. இதனை ஒவ்வொரு நாளும் வீட்டிலே ஓதி வருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மிகவும் முக்கியமான ஒரு சூறா இந்த சூரத்துல் வாக்கியாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். முதலாவதாக சூரத்துர் ரஹ்மான், ரஹ்மான் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறா. இரண்டாவதாக சூரத்துல் வாக்கியா, இதனையும் நாம் ஓதுவோம். இந்த சூரத்துல் வாக்கியா பணக்காரராக மாற்றக்கூடிய சூறா, மிக சிறந்த சூறா. உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறதா, பணத்தினுடைய தேவை இருக்கின்றதா, இந்த சூரத்துல் வாக்கியாவை நீங்கள் தொடர்ச்சியாக ஓதி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். அதே போன்று தான் மூன்றாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு உயிரினத்துக்கும் எவ்வாறு இதயம் இருக்கின்றதோ அதே போன்றுதான் இந்த குர்ஆனினுடைய இதயம் இந்த சூரா யாசீன்.
இந்த குர்ஆனினுடைய இதயம் இந்த சூரா யாசீன் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த சூரா யாசீனை பற்றிய ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா? இந்த சூரத்துல் யாசீனை ஓதுங்கள். அதே போன்று இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கின்றீர்களா? இந்த சூரத்துல் யாசீனை ஓதுங்கள். இந்த குர்ஆனினுடைய இதயத்தை நீங்கள் ஓதுங்கள். நிச்சயமாக அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததொன்றை தருவான். அந்த நிலையை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 சூறாக்களும் குர்ஆனிலே உள்ள மிக முக்கியமான 3 சூறாக்கள். 1வது சூரத்துல் ரஹ்மான், 2வது சூரத்துல் வாக்கிஆ, 3வது சூரத்துல் யாசீன். இந்த 3 சூறாக்களையும் நீங்கள் ஓதுங்கள். தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு நீங்கள் ஓதி வாருங்கள். உங்களுடைய அந்த நல்ல எண்ணங்களை, உங்களுடைய அந்த தேவைகளை முன்வைத்து, யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவைகள் இருக்கின்றது யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் இருக்கின்றது யா அல்லாஹ், யா அல்லாஹ், இது என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் யா அல்லாஹ் என்று உங்களுடைய அந்த தேவைகளை, எண்ணங்களை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து நீங்கள் 7 நாட்களுக்கு இந்த சூரத்துல் ரஹ்மானையும் சூரத்துல் வாக்கிஆவையும் சூரத்துல் யாசீனையும் ஓதிப்பார்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். இவ்வாறு நீங்கள் இதனை ஓதி வருவதால் நீங்கள் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றார். நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யகீனோடு இதனை ஓதுங்கள். ஏனோ தானோ என்று இதனை ஓதாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, நான் இதனை ஓதுவதன் மூலமாக என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்வான், நான் கேட்ட விடயங்களை என்னுடைய ரப்பு எனக்கு தருவான் என்ற அந்த நம்பிக்கையில் ஓதுங்கள். நிச்சயமாக நம்மை படைத்த ரப்பு நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, மிகவும் சிறந்த 3 சூறாக்கள். ஒவ்வொரு சூறாவும் ஒவ்வொரு விடயத்திலும் மிக சிறந்தவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய இரக்கத்தை பெற்று தரக்கூடிய சூறா. அதே போன்று சூரத்துல் வாக்கிஆ பணக்காரராக மாற்றக்கூடிய சூறா, வறுமை நிலையை முற்றாக ஒழிக்கக்கூடிய சூறா. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் இந்த சூரத்துல் வாக்கிஆவை ஓதுமாறு கட்டளையிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, மிக சிறந்த ஒரு சூரா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஓதி அவர்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் இந்த சூரத்துல் வாக்கிஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இதனை நாம் ஓதுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு வறுமையை தரமாட்டான், பணக்காரராக மாற்றக்கூடிய சூறாவாக இந்த சூரத்துல் வாக்கிஆ இருக்கின்றது. அதே போன்றுதான் 3வது சூரா குர்ஆனினுடைய இதயம் சூரத்துல் யாசீன். இந்த 3 சூறாவையும் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நாம் நினைத்த காரியங்களை நடத்தி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.